Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா பன்னீர் நம்ம வீட்ல செய்யறப்ப பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம பன்னீர் நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட நீங்க ஒரு நான் இல்ல நல்ல ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி இல்ல ஜீரா புலாவோடலாம் வச்சு சாப்பிடுறப்ப செம்மையா இருக்கும். அந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுருக்கறேங்க. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் கிரேவி பண்றதுக்கு முதல்ல பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு செய்ய போற பன்னீர் கிரேவிக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 150 இருந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா பன்னீர் சில டைம் ஹார்டா இருக்கும், சில டைம் வாங்குறப்ப ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறேன் சாஃப்ட் ஆக்குறதுக்கு. இன்னைக்கு பண்ண போற மெத்தட்லயும் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்ப அடுப்பு தீய கொஞ்சம் கம்மியா வச்சு இந்த மசாலா பொடியை கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த பொடி நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது கடைசி வரைக்கும் ரோஸ்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல தான் பன்னீர் ரோஸ்ட் ஆகணும். அந்த பேன்ல பரவலா பன்னீரை வச்சுக்கோங்க. ஒரு பன்னீருக்கு மேல இன்னொரு பன்னீர் மேல மேல வைக்க வேண்டாம். இப்ப இத 4 சைடும் லைட்டா கோல்டன் கலர்ல வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கருப்பாக விட்டுறாதீங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வெந்தாலுமே ரொம்ப ஹார்டா போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு பாதி வெந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். ரொம்ப அதிகமா வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியா உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இத கொஞ்ச நேரம் பரட்டி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் எல்லா சைடும் ஒரு மாதிரி லைட்டா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த சமயத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதே இருக்கிற எண்ணெயிலே நம்ம மசாலாலாம் வறுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பட்டை சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன், ஒரு பச்சை ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்ப போட்டிருக்கிற இந்த கரம் மசாலா லைட்டா பொரியட்டும். இப்ப நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதா வச்சிருக்கிறேன், அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட விழுதா இல்லை அப்படின்னா 1 இன்ச்சுக்கு இஞ்சிய பொடியா நறுக்கினதும் ஒரு 3 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி போட்டு வெங்காயம் வதக்கிறப்பே வதக்கிக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறவருக்கு லைட்டா இந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் இருந்தாதான் நல்லா இருக்கும். லைட்டா கீறி விட்ட பச்சை மிளகா 3 சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்த்துக்க போறோம். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட 1 இருந்து 1.25 கப் அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வெங்காயம் வெந்துகிட்டு இருக்கப்பே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப தக்காளி மீடியம் சைஸ்ல 2 தக்காளி நறுக்கினோட அளவு கிட்டத்தட்ட 1.5 இருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த சமயத்துல இதுல நம்ம மசாலா பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல போட போற பொடிகள்னு பாத்தீங்கன்னா காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அடுத்தது நிறத்துக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இதுல கலர் மட்டும்தான் இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீயிலேயே வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தா போதும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ அதை வந்து அரைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் டைரெக்டாக கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கிரேவி பண்ணுறதுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த அளவுக்கு உருகுனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி விழுது அதை சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்ல ஓரளவு இந்த வெண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பி இப்ப சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். இப்ப சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த வெண்ணெய் போட்டிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில மூடி வச்சிருந்தேன். அந்த மசாலா வெந்து அந்த போட்டிருக்கிற வெண்ணெய் அப்புறம் நம்ம வதக்கினப்ப போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியில வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப இந்த சமயத்துல இதுல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கிங் மசாலா பொடி 1லேருந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கிச்சன் கிங் மசாலா பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இதை போட்டு நல்லா கலந்து மட்டும் விட்டுறணும். இதை வந்து நம்ம பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற அந்த டேஸ்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கிறோம். இந்த சர்க்கரை போடுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இனிக்காது, நல்ல ஒரு சுவையை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து நிறமும் பாத்தீங்கன்னா மாறி வந்திருக்கும். இந்த சமயத்துல இதுல நார்மலா ஃப்ரெஷ் கிரீம் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கல. அதுக்கு பதிலா ஒரு 15 முந்திரி பருப்பை கொஞ்சமா பால் ஊத்தி மிக்சியில நைஸா அரைச்சிட்டு அதை வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சிருக்கிறேன். இது போடுறப்ப கிரேவி நல்லா உங்களுக்கு ரிச்சா டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்க கிரேவி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா பொடிச்சிட்டு கையில தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இப்ப இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இதை வந்து நம்ம வேக வைக்க போறோம். ஒரு மிதமான தீயில மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமா வேக வச்சிருந்தேன். அந்த போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கிரேவியும் உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் பீஸுகளை சேர்த்துக்கலாம். இப்ப பன்னீர் பீஸ்கள் எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா பன்னீர் எல்லாம் அந்த மசாலா முழுகிற அளவுக்கு பரட்டி விட்டுருங்க. இந்த பன்னீர் போட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குக் பண்ணீங்கன்னா அந்த பன்னீர் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும், அப்படி இல்லைன்னா ஹார்டா போயிடும். அதனால இதை போட்டதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சிம்லயே வச்சிருந்தேன். அந்த பன்னீர் பீஸ்லாம் ஓரளவு இன்னுமே நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அந்த போட்டிருக்கிற வெண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இதுல கொஞ்சம் தாராளமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டோம்னா இதுதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பன்னீர் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மெத்தட்லயும் நீங்க செய்யலாம். நான் ஏற்கனவே பன்னீர் கிரேவி ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சாலும் செம்ம சாஃப்டா இருக்கும். இந்த பன்னீர் கிரேவியை நீங்க சப்பாத்தி நான் இதோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.